வணக்கம் அன்பு நேர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோ சொன்ன சூஃபி ஞானம் பத்தி ஒரு அற்புதமான கதையை பற்றி தான் உங்ககிட்ட பகிர இருக்கிறேன். அந்த கதை மிகவும் அற்புதமாக இருந்தது. வாசிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான, ஆனந்தமான உணர்வை தந்தது. அந்த கதையை உங்களிடம் சொல்வதில் எனக்கும் பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா? ஒருமுறை கபீர் தன் மகனிடம் மாடுகளுக்கு தீனி வைக்க புல் வெட்டி கொண்டு வருமாறு சொல்லிட்டு இருந்தாரு. போனவன் நெடுநேரமாகியும் திரும்பி வரவே இல்லை. பொறுமை இழந்த கபீர் மகனை தேடிக்கொண்டு புறப்பட்டு போனார். புல்வெளி ஒன்றின் நடுவே அவரது மகன் அப்படியே நின்றுகிட்டு இருந்தாரு. அங்கே சிலு சிலுவென்று காற்று வீசிக்கொண்டிருக்க புற்கள் இப்படியும் அப்படியுமாக அசைந்தாடிக் கொண்டு இருந்தது. அவற்றுடன் கபீரின் மகனும் ரொம்ப அழகாக அது எப்படி அசைந்தாடுகிறதோ அதே போலவே இவரும் அசைந்தாடி கொண்டு இருந்தார். கோபத்தோட மகனை உலுக்கிய கபீர், "உனக்கு என்ன பைத்தியமா? என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே?" அப்படின்னு கேட்டார். "நான் இங்கே வந்தபோது இந்த புற்கள் எல்லாம் ஏகாந்தமாக காற்றில் ஓடிக்கொண்டிருந்தது. சட்டென்று ஒரு ஆனந்தம் என்னையும் தொற்றிக் கொண்டது. நானும் அவற்றுடன் சேர்ந்து ஆட ஆரம்பித்து விட்டேன்" அப்படின்னு சொன்னாரு. "என்னை மறந்து நானும் புல்லோடு புல்லாக ஆகிவிட்டேன். ஆஹா! என்ன ஆனந்தம் அது" அப்படின்னு சொன்னாரு அவர். அதிர்ச்சி அடைந்த கபீர், "உன்னை புற்களை வெட்டி எடுத்து வரும்படியல்லவா சொன்னேன்" என்று தான் அவருக்கு இட்ட வேலையை நினைவுபடுத்துறாரு மீண்டும். "என்னது? புல்லை வெட்டுவதா? என்னால் அது ஒரு போதும் முடியாது. இவை எனக்கு அளவற்ற ஆனந்தம் அளித்தவை. இவற்றுடன் நெருங்கிய உறவு எனக்கு ஏற்பட்டுவிட்டது. ஒரு தனி உலகில் இவற்றுடன் நான் இதுவரை இருந்து விட்டேன்" என்று கபீரின் மகன் ரொம்ப அற்புதமாக அந்த புல்லோடு இருந்த அந்த உறவை பற்றி விவரிக்கிறார். அதாவது ஆனந்தத்தை தந்தது எனக்கு. அதனால அந்த புல்லை வெட்டவே முடியாது அப்படின்னு சொல்றார். "ஒருபோதும் இவற்றை என்னால் கிள்ளக்கூட முடியாது" அப்படின்னு மறுத்துவிட்டார் பதைப்புடன். கடவுளை உண்மையாக நீங்கள் உணர்ந்துவிட்டால் ஒரு புல்லை கூட வணங்கத் தோன்றும் அப்படின்னு ஓசோ இந்த கதையின் மூலம் சொல்ல வராரு. ஆம், வள்ளலார் கூட அந்த செடியில் இருக்கும் பூக்களை பறித்து இறைவனுக்கு அளிக்க நினைத்த போது ஒரு நிமிடம் அப்படியே நின்று பார்க்கிறார். அந்த பூ இவரிடம், அதாவது வள்ளலாரிடம் பேசுவது போல அவருக்கு தோன்றியது. என் அதாவது இயற்கையின் படைப்பில் இங்கே நான் இறைவனை நேசித்துக்கொண்டு அவருக்கு ஆராதனை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்பது போல உணர்த்துவது போல அந்த பூ சொன்னது போல வள்ளலார் உணர்ந்ததாக சொல்வார்கள். அதே போல தான் நாம் இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அதனூடே நாம் ரசிக்க பழகிக்கொண்டால் நாம் இறைவனை ஒவ்வொரு பொருளிலும் அல்ல, ஒவ்வொரு ஜீவராசியிலும் கூட உணர முடியும். ஒவ்வொரு ஜீவராசி ஒவ்வொரு உயிரற்ற பொருளிலும் உணர முடியும். காரணம், அதன் அற்புதமான படைப்பை முழுமையாக நீங்கள் அறிந்திருப்பதால் தான். அங்கு நன்றி உணர்வே பெருகி ஓடும் அப்படின்னு இந்த அற்புதமான கபீருடைய கதையை வைத்து நமக்கு ஓசோ சொல்கிறார். ஆம் நேர்களே, எல்லா படைப்புகளும் இறைவனின் படைப்புதான். அந்த இறைவனின் படைப்பில் நாம் இறைவனை உணர வேண்டும். அப்பொழுது எங்கோ ஓரிடத்தில் தான் இறைவன் இருக்கிறார் என்று நாம் எண்ண மாட்டோம். எங்கேயும் நிறைந்திருக்கும் அந்த இறைவனை நாம் உணர்ந்து கொண்டே தான் இருப்போம் ஒவ்வொரு நொடியும் அல்லவா? இப்படியான ஒரு அற்புதமான கதையோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அன்பு நேயர்களே. உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே. நன்றி நேயர்களே. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேயர்களே.